நான் உங்களுக்கு அயில மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு கொஞ்சம் அரைச்சிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் ஊற்றும் போதே கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோங்கல்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு முளம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, மிக்சியில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா வறுத்துட்டு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் காஞ்ச மிளகா பொடி, ஒரு 2.5 ஸ்பூன் தனியா பொடி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை பாருங்கள் போட்டு வச்சுருக்கிறேன். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த பாருங்கள் புளி தண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா வதக்கி எண்ணெய் மேலே வரணும். மேலே வந்த பிறகு இந்த மீனை எடுத்து போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீனை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாடா, பை பை.